friends, welcome to Geetha Samayal. இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு குட்டி சமையல் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கீதா சமையல் ஸ்பெஷல் ஃபுட்ல மூலிகை இட்லி பொடி இருக்கு, 41 பொருட்கள் போட்டு சத்து மாவு இருக்கு, கருப்பு உளுந்து கஞ்சி மாவு இருக்கு, சின்ன வெங்காயம், தாளிப்பு வடகம் இருக்கு, வெயிட் லாஸ் பவுடர் இருக்கு, நலங்கு மாவு இருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வெப்சைட்லயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சமையல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா காலையில டிஃபனும் மதியம் லஞ்சு, ஒரு சிம்பிள் லஞ்சு. காலையில் டிஃபனுக்கு வந்து கவுனி அரிசி இட்லி மாவு அரைச்சி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இட்லி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் வந்து வேர்க்கடலை தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதுக்கு நம்ம வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வேர்க்கடலையை ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இட்லி ஊற்றும் போது மாவை ஓப்பன் பண்ணி மூடி வச்சிடலாம். ஒரு 100 கிராம் இருக்கும். ஸ்கின்னை எடுத்துட்டு வறுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான் இன்னும் நம்ம வறுத்து செய்யும் போது மனம் வந்து சூப்பராக இருக்கும். இதில் வந்து வெறும் வேர்க்கடலை, தக்காளி, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரகம், உப்பு இது வச்சு அரைக்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து வறுத்துட்டு தக்காளி எல்லாத்தையும் வதக்கி எடுத்துட்டு ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு தான் பசங்களுக்கெல்லாம் இன்னும் ஸ்கூலு திறக்காதனால நம்மளுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பெல்லாம் கம்மியாயிடுச்சு. பசங்க இப்பயும் தூங்குறாங்க. மணி வந்து 9 ஆச்சு. சரி தூங்கட்டும். லீவு கிடைக்கும் போது தான் தூங்குவானுங்க, இல்லைன்னா எந்திரிச்சிருவானுங்க. டியூஷன் வேறு இருக்குது, எந்திரிச்சிருவாங்க. இப்போ இதை நல்லா பக்குவமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்தாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய், காரத்துக்கு தகுந்த மாரி நீங்கள் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தக்காளி புளிப்பு தான் போட போகிறோம். அதனால் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் போது கொஞ்சம் காரம் தூக்கலாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. இது காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காஞ்ச மிளகாய், அதனால் ஒரு 10 காஞ்ச மிளகாய். நல்லா எண்ணெயில் பொரித்து ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை எடுத்துருங்க. காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் சீரகம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துருங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே தக்காளியை இதுலேயே வதக்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தக்காளி பழம் பழமாக இது கூடயே சட்னிக்கு தேவையான உப்பு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லியை ஊற்றி வச்சிடலாம். நல்லா மெத்துன்னு வரும் இட்லி. நல்லா பாருங்கள், இப்படி இருந்தாவே சூப்பராக வரும் இட்லி. இப்போ இதே போல் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். இப்போ இட்லியை ஊற்றியாச்சு. தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு மீடியமில் ஸ்டவ்வை வச்சு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி நல்லா சாஃப்டாக வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சாலும் இட்லி கீழே இருக்கிற தட்டெல்லாம் தண்ணி நல்லா மலரும் போது சொதன்னு ஆகிடும். அதனால் எப்பயுமே வந்து இட்லி ஆவி கட்டுற பொருளெல்லாம் வந்து நல்லா தண்ணியை மலர வச்சிடணும். அதுக்கப்புறம் மீடியம் ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சிங்கன்னா சூப்பராக வரும். ஓகேவா? நம்ம தக்காளி பாருங்கள், சூப்பராக பாருங்கள் எப்படி வந்துடுச்சு. நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க.
அரைக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இட்லியும் ஊற்றிட்டோம், அதனால் ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சா டக்குன்னு முடிஞ்சிடும். தாளிப்பு வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் தாளிப்பு போடும் போது சூப்பராக இருக்கும். தாளிப்பு இல்லாமையும் சாப்பிட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தாளிப்பு போட்டு தான் செய்ய போகிறேன். இப்போ இதை ஆற வச்சுட்டு வந்துடலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அலம்பி வச்சுக்கோங்க. சட்னி அரைச்ச பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள், அப்போ தேவைப்படும் போது ஊற்றிக்கலாம். இப்போ சட்னிக்கு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தாளிப்பு போட்டு வச்சிடலாம். ஏன்னா வேர்க்கடலை இந்த உடச்சக்கல்லாம் நம்ம தாளிப்பு போட்டு சட்னியை அரைச்சிட்டு சூடோடு ஊற்றும் போது அப்படியே கடாயில் ஒட்டிக்கும் பேஸ்ட்டு மாரி. அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை, சீரகம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு நம்ம தாளித்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் சட்னியை அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு பக்கம் தக்காளி ஆறுது, இட்லியும் வேகுது. நம்ம சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு வச்சா இட்லி வெந்தோடனே சுட சுட சட்னியை வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கோம். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு மட்டும் எப்பயுமே வந்து பொரியணும். பொரியாமல் நீங்கள் சமைச்சிங்கன்னா நாக்கில் வாயிலெல்லாம் புண்ணு வரும். ஓகேவா? கொஞ்சமாக சீரகம், இப்போ நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வேர்க்கடலையும் இந்த காஞ்ச மிளகாவையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா, சீரகம், வேர்க்கடலையை போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த வேர்க்கடலையை தனியாக வறுத்தாச்சு. சீரகத்தையும் காஞ்ச மிளகாவையும் நல்லெண்ணெயில் நம்ம வறுத்தோம். செம்ம வாசனை, சூப்பராக இருக்குது. எனக்கு வேர்க்கடலை சட்னியே பிடிக்காது. ஆனால் ஒரு டைம் சாப்பிட்டதுலேருந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி பிடிக்காது. கல்யாணம் பண்ண பிறகு கொஞ்சம் சாப்பிட்டு பழகினோன்னே சாப்பாடெல்லாம் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லாம் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதெல்லாம் பிடிக்காமல் போச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தொக்கு மாரி சாப்பிட்ற டேஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. யாருக்கு அப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். எனக்கு அந்தமாரி இருந்தது. இப்போ இந்த வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், சீரகத்தை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு. தக்காளி இருக்குது பாருங்கள். உப்பு மட்டும் பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடயே போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ சட்னி ரெடி. சாப்பிட்டு பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போடுறது. காரம், உப்பு, புளிப்பெல்லாம். இந்த மீன் குழம்பு கூட எண்ணெய் வந்து நிறைய ஊற்றுறீங்கன்னு சொல்கிறீங்க. அதோட மெத்தடும் நான் சொல்லிட்டேன், எண்ணெய் எதனால் கக்குதுன்ட்டு. அப்போ கூட இந்த சாட் வீடியோவில் எண்ணெய் நிறைய இருக்குது நிறைய கமெண்ட்ஸு. நான் என்ன சொல்கிறது? யாராச்சும் வேணுமுட்டியோ எண்ணெயை ஊற்றி செய்வாங்களா? நீங்களே சொல்லுங்கள். இப்போ சங்கரா மீன் லேட்டஸ்ட்டாக நம்ம குழம்பு வச்சோம்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட வந்து ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி இருக்குது. இப்போ வந்து சட்னியோட அளவை பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சங்கரா மீனுக்கு நம்ம குழம்பு வைக்கும் போதே நான் மிளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே சொன்னேன், நீங்கள் இது போல் நீங்கள் எண்ணெயில் மிளகாத்தூளை ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் புளித்தண்ணி சேருங்கன்னு சொல்லி தான் நான் வந்து வச்சேன். அந்த குழம்புல சாட் வீடியோ நான் பேசி போடும் போது அதையும் தான் சொல்லி போட்டிருக்கேன். அப்போ கூட நிறைய எண்ணெய் ஊற்றுறீங்க, மீன் குழம்பா எண்ணெய் குழம்பான்னு அப்படின்னு கமெண்ட்ஸ் நிறைய வந்திருக்கு. மோஜிலையும் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்லேயும் வந்திருக்கு, ஃபேஸ்புக்லேயும் வந்திருக்கு. நான் பார்த்தனால தான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா?
சட்னி ரெடி. இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், ஆவி வருது அப்படியே. இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். யாருமே வந்து எண்ணெய் வந்து வேணுமுட்டையே ஊற்றி சாப்பிடுவோன்னு சாப்பிட மாட்டாங்க, புரியுதா? நான் அதனாலேயே வந்து செக்கெண்ணெய் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் இங்கே கூட வாங்குறதில்ல. சென்னையில் மானாமதுரையிலேருந்து மரம் வந்து என்னமோ மரமாக ஒரிஜினல் பழைய காலத்து மரத்தில் ஆட்டுறாங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டோட யாரோ ரெடி பண்ணுறாங்கன்ட்டு தான் நான் மானாமதுரையிலேருந்து எண்ணெய் வாங்கிட்டு வரேன். நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லிவிட்டு. இட்லி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது, நல்லா புசு புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ இட்லி எடுத்துடலாமா? ஏன் நான் வந்து இது குறையா சொல்லலை, நீங்கள் சொன்னதை நான் சொல்கிறேன். யாருமே வேணுமுட்டே எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டாங்க. உங்களுக்கே எங்கள் மேலே வந்து இவ்வளோ எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றீங்க, உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போனா எங்களுக்கு எவ்வளோ இருக்கும்? சொன்னவங்களுக்கு மிக்க நன்றி. இனிமேல் நான் எண்ணெய் ஊற்றலைனாலும் வெறும் சட்டியில் கூட வதக்கி செய்கிறேன் போல் நிலமை வந்துடும் போல் இருக்குது. நான் அப்போ கூட கம்மியாக தான் செய்கிறேன். ஓகேவா? கமெண்ட்ஸு போட்டவங்களுக்கு சொல்கிறேன், யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, இட்லியே எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இட்லி பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. கொஞ்சம் ஆற வச்சு எடுக்கணும். கவுனி அரிசியில் வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கும். அதனால தான் நான் வெறும் கவுனி அரிசி போட்டு இட்லி வந்து ஊற்ற மாட்டேன். கொஞ்சம் ரேஷன் அரிசி சேர்த்துப்பேன். ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லியே வேறு யாருக்கும் பிடிக்காதா? அதனால் நம்ம பக்குவமாக இட்லி சுட்டு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க. இட்லி பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட்டு. 1/2 கிலோ ரேஷன் அரிசி, 1/2 கிலோ கவுனி அரிசி, 1 ஆளாக்கு பச்சரிசி, அதுக்கு தகுந்த மாரி 1 ஆளாக்கு வந்து உளுந்து போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம். 1 கிலோவுக்கு இதுதான் அளவு. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கவுனி அரிசியில் இந்தமாரி இட்லி சுடும் போது நம்மளுக்கு அந்த பிச்சு சாப்பிடும் போது அந்த கொழப்பு தன்மை இருந்தால் பிடிக்காது யாருக்குமே. அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து வெறும் கவுனி அரிசி உளுந்து வெந்தயம் மட்டும் அரைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நல்லா டார்க்காக இருக்கும். இட்லி பிச்சாவே வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு வரும். அதனால தான் நான் இந்த மெத்தடில் மாற்றிக்கிட்டேன். இப்போ இட்லியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சூடோடு எடுக்கும் போது நம்மளுக்கு அந்த தட்டில் ஒட்டி தான் வரும். கொஞ்சம் ஆறி எடுக்கும் போது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாது, உங்களுக்கு சூப்பராக வரும், நல்லாவே வரும். கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் இட்லி சட்டி கழுவணும்னு சொல்லிவிட்டு இட்லி ஊற்ற மாட்டாங்க, தெரியுமா? இது பாருங்கள், இது ஆறுறதுக்கு முன்னாடி எடுத்தேன். மேலே பாருங்கள் சொரப்பாக இருக்குது. இது ஆறின பிறகு எடுத்தேன். எப்படி இருக்குது பாருங்கள், அதுதான். ஆனால் சூடாக தான் இருக்கும். ஒரு அளவுக்கு ஆறின பிறகு தான் இட்லி எடுக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கூட துணியில் ஊற்றினாலும் ஒட்டாது, தட்லேயும் ஒட்டாது. சூப்பரான சுட சுட கவுனி அரிசியில் இட்லி சுட்டிருக்கோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து வாங்கி சாப்பிடுங்க. இது வந்து விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ நம்ம இட்லியும் வேர்க்கடலை தக்காளி போட்டு சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தமாரி இட்லி உங்கள் பசங்கள்லாம் கலராக இருக்குதுன்னு சாப்பிட்லன்னா அதுக்கு தகுந்த மாரி சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ நானும் சாப்பிட்டு வந்துட்டா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஃபன் வேலை முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல் தான். நேற்று அமாவாசை சாம்பார் வச்சிட்டோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அமாவாசையும் கிருத்திகையும் நேற்று இருந்தது, ஒன்றாவே இருந்துச்சு. அது எப்பயுமே வந்து வைகாசி மாதத்தில் வரும். அது திங்கக்கிழமை வந்தால் ரொம்ப அமாவாசை ரொம்ப விசேஷமானது. அரச மரத்தை போய் சுற்றுவாங்க 108 தடவை. சுற்றுனா வந்து நம்ம நினச்ச காரியம் நடக்கும்னு சொல்லுவாங்க. யார் யார் போனீங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக நான் போகல, குலதெய்வம் கோயிலுக்கு தான் நான் போனேன். இப்போ வந்து சௌ கூட்டுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சௌ கூட்டு, அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் வறுவல், அதுக்கப்புறம் நேற்று கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது முருங்கீரை வாங்கிட்டு வந்திருந்தோம். நேற்றே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து சௌ வந்து ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அதுக்கு 100 கிராம் பச்சை பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கோங்க.
பச்சை பருப்பு போடும்போது தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடயே நான் வந்து 2 தக்காளி, ஒரே ஒரு பெரிய வெங்காயம். நம்ம பூண்டு வந்து தாளிச்சிக்கலாம் தட்டி, அதனால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதிலே மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய் நம்ம அரைச்சி ஊற்றுவோம். அதுக்காக நான் உலையிலேருந்து ஒரு சொம்பு எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இதுவே போதும், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிடலாம். நல்லா தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெந்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடும். இந்த பக்கம் வந்து நான் அரிசி கழுவி போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து முருங்கீரை பொரியலுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி சேர்த்து வச்சுருக்கேன். அரைக்கணும். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் முருங்கீரை பொரியல் போட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிச்சிங்களே, உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு கேட்டிங்க. இப்போ தெரியுதோ இல்லையோ, எனக்கு வந்து பெரியவன் வந்து 1.5 வருஷம் கழித்து தான் கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான். அவனுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. நார்மலாக எப்பயும் இருக்கிற கலர் இருந்தது. வெயிட்டும் கரெக்டாக இருந்தது. ஆனால் நார்மல் டெலிவரின்னு சொன்னாங்க. ஆனால் சிசேரியன் தான் பண்ணாங்க லாஸ்ட் டைமில். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு தான் சின்னவன் பிறந்தான். சின்னவன் நின்ற 3 மாதத்துலேயே கழுத்தெல்லாம் கருப்பாயிடுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. உளுத்தம்பருப்பு, சீரகம் 3 மாதத்துலேயே கழுத்து கருப்பாயிடுச்சு. முகம்லாம் ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. நல்லா கருப்பாயிடுச்சு. இந்த கழுத்தும் முகம் மட்டும் நல்லா பிளாக் ஆகிடுச்சு. அது வந்து அப்புறம் குழந்த பிறந்த உடனே உங்களுக்கு சரியாயிடும். ஒரு குழந்தைக்கே உங்களுக்கு அந்தமாரி இருக்கும்னு சொன்னாங்க. பூண்டு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயம். அதுக்கப்புறம் குழந்த பிறந்து ஒரு 3 மாதம் வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அம்மா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு கொடுத்தாங்க. பாதம் வலி வேறு எனக்கு இருந்தது. 2மே சிசேரியனாக இருக்கவும் பாதம் வலி வேறு வந்துடுச்சு. அப்போ வந்து நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை போட்டு 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 கொடுக்கவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கழுத்து கருப்பு போச்சு. பாதம் வலி உண்மையாகவே போச்சு. நான் அதிலேருந்து இந்த வெயில் டைமு இந்த 6 மாதத்தில் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடிச்சிருவேன். பனி டைமில் ஒரு நேரத்தில் சேர்றவங்களுக்கே சேராது, சளி பிடிச்சிரும். அதனால் நம்ம இந்த வெயில் டைமில் நெல்லிக்காவை நிறைய சேர்த்துக்கும் போது எல்லா சத்துமே அதில் இருக்குது. ஆனால் எனக்கு அது சரியாக சொல்ல தெரியல. கண்டிப்பாக வந்து இந்த சளி பிடிக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். செட் ஆச்சுன்னா குடிச்சிக்கோங்க. நான் அதிலேருந்து கரெக்டாக அந்த வெயில் டைமில் அப்பப்போ போட்டு குடிச்சிடுவேன். ஆனால் குடித்து ஃபுல்லும் முடி நல்லா சின்னவன் பிறந்து முடியும் கொட்ட ஆரம்பிச்சிது. முடி கொட்டுற பிரச்சனையும் போச்சு. எனக்கு அந்த பாதம் வலியும் போச்சு. கழுத்தில் பிளாக்காக இருக்கிறது ஃபுல்லாக அப்படியே இந்த கரியை பூசுனா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும். முகமே ரொம்ப கருப்பாக இருக்கும். ஆனால் அந்த ஜூஸ் குடித்ததுலேருந்து தான் எனக்கு நல்லாவே, நான் ரொம்ப வெள்ளம் கிடையாது, ரொம்ப கருப்பும் கிடையாது. அது குடிச்சு தான் சரியாச்சு. அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன். ஒரு 2-3 சிஸ்டரு நான் நெல்லிக்காய் ஜூஸ் வீடியோ போடும் போதெல்லாம் கேட்பாங்க. நானும் சொல்லணும்னு நினைப்பேன். அது சொல்ல முடியறதில்ல. இன்றைக்கி தான் சொன்னேன். வெங்காயம் வந்து பாதி வதங்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கூட்டுக்கு வந்து நம்ம 3 விசில் விடணும். சாதம் மலர்ந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்கலை. முருங்கீரை பொரியலுக்கு பெரிய வெங்காயமே சேர்த்துட்டேன். அதேமாரி வந்து இந்த முருங்கீரை, நெல்லிக்காய், அப்புறம் வந்து கவுனி அரிசி,
மட்டை அரிசி இதெல்லாம் வந்து அப்பப்போ நம்ம வந்து சேர்த்துக்கணும். எல்லா பிரச்சனையும் வந்த பிறகு சேர்த்து பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். அதனால் கொஞ்சம் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ இது வதங்கட்டும், அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மிக்ஸ் பண்ணும் போது கொட்டுமான இதில் தண்ணி நம்ம கொஞ்சம் இதில் தெளிக்கணும். நான் அப்போயே வந்து அலம்பி வச்சுட்டேன். 2 கட்டு எப்பவுமே 30 ரூபா 40 ரூபான்னு விற்கும் ஒரு கட்டு. அதில் 4 இனுக்கு கூட இருக்காது. நேற்று கோயிலுக்கு போகும்போதே முருங்கீரை நிறைய இடத்துல இருந்தது. சரி சேஞ்சு வாங்கலான்ட்டு ஒரு கடையில் போனால் எவ்வளோன்னு கேட்டால் 20 ரூபான்னாங்க. கொஞ்சம் கட்டு கொஞ்சம் பெருசாக இருக்க மாரி இருந்தது. இதில் கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் முருங்கீரை. முருங்கீரை டெய்லியுமே சாப்பிட்டா தப்பே கிடையாது, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நேற்றே வாங்கி கடையிலே வச்சுட்டு போயிட்டு வந்துட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம். நான் தேங்காய் தூள் தான் போட போகிறேன். கொஞ்சமாக பருப்பு போட்டு செஞ்சுக்கலான்ட்டு முருங்கீரை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கீரை வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வர கீரைலாம் ஒரு 5 நிமிஷத்துலேயே வெந்துது. கொஞ்சமாக தேங்காய் துருவல், உப்பு வந்து பாதி உப்பு போட்டுக்கோங்க கீரைக்கு, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கீரை மாதிரி இருக்கும் கீரைக்கு மட்டும். அதேமாரி அந்த வறுவல் ஐட்டம் கொடுத்ததுக்கு மட்டும் வறுவலுக்கும் அந்தமாரி தான். எப்படி பார்த்தீங்களா, கீரை வந்து நல்லா க்ரீனாக இருக்குது, ஆனால் வெந்துருச்சு. இந்த உப்பு மட்டும் ஒரு 2 செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட வேண்டியதான். கோவக்காவும் வெட்டிட்டாங்க அம்மா. ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் போட்டுக்குவாங்க. வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் தான் அரிஞ்சு வைக்கப்போம். குக்கர்லேயே வந்து 2 விசில் வந்துடுச்சு. இன்னும் பொங்கி பொங்கி ஊற்றுது. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் வச்சா அப்போ கூட பொங்கி ஊற்றுது. இப்போ வந்து குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். கீரை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது கூட்டு தாளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் பொரியல் வறுவல் பண்ணணும். நம்மளுக்கு வந்து சாதமும் வெந்துருச்சு, வடித்து விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சீரகம், பூண்டு, ஒரே ஒரு பெரிய வெங்காயம், இது வந்து இன்னும் விசிலு குக்கரில் விசில் அடங்கலை. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தொப்பை மட்டும் குறையணும், உடம்பு எப்படி குறைக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். இப்போ வந்து ரொம்ப லென்த்தாக போச்சுன்னா வீடியோ பார்க்குறதுக்கு கஷ்டப்படுவீங்க நீங்கள். இப்போ வெங்காயம் பாதி வதங்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ கோவக்காய், நல்லா வதக்கி விட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. கோவக்காய் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் வதக்கினாலும் நறுக்குனே இருக்கும். அதனால் வந்து தண்ணி வந்து ஒரு 1/2 கிளாஸ் கண்டிப்பாக ஊற்றி வேக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நல்லாயிருக்கும் ரொம்ப. அதனால் சிம்மிலே வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடிடலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் அடங்கட்டும். நான் ஒரு பக்கம் ரசம் வச்சிட்டேன். இப்போ வந்து கூட்டு மட்டும்தான் தாளிக்கணும். இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் போட்டாச்சு, குடிச்சிடலாம். உங்களுக்கு உங்கள் உடம்புக்கு செட் ஆகிடுச்சுன்னா டெய்லியும் கூட குடிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை, நெல்லிக்காய், இஞ்சி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை குடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோவக்காய் நல்லாவே வெந்துச்சு. உங்களுக்காக நல்லாவே தெரியுது பாருங்கள். அந்த அளவுக்கு வேக வச்சு எடுக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கும்.
ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள். நான் வந்து இன்றைக்கி கொள்ளு இட்லி பொடி இருக்குது பாருங்கள், அதை தான் நான் சேர்க்க போகிறேன். இதில் இன்னும் நம்ம உப்பு வேறு இன்னும் சேர்க்கலை. ஓகேவா? உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா மிளகாத்தூள் வாசனை போகணும். இப்போ நம்ம காய் கூட சேர்க்கும் போது காரம் கம்மியாக தான் இருக்கும். கோவக்காய்க்கு காரத்தோடு சாப்பிடும் போது தான் நல்லாயிருக்கும். தேங்காய் துருவல் வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லையா நான் கொள்ளு இட்லி பொடி தான் சேர்க்க போகிறேன். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து குக்கரில் வந்து விசில் அடங்கிடுச்சு. நம்ம வந்து கூட்டை வந்து தாளிச்சிக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றுறதே கொஞ்சமாக தான் ஊற்றணும். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பூ போல் இருக்குது. மசிக்கிறதா இருந்தால் நீங்கள் மசிச்சுக்கோங்க காயை. என்ன, நான் மசிக்கலை, அப்படியே கொஞ்சம் துண்டாக இருக்கும் போது நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ தாளிக்க வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிக்க போகிறேன். ஓகேவா? ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றும் போது. ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க போதும். ஓகேவா? எண்ணெய் கம்மியாக சேருங்கன்னும் போது நம்ம எப்போயுமே கரெக்டாக தான் சேர்ப்போம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது ஞாபகம் வருது, அதனால் பார்த்து ஊற்ற வேண்டியதாக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரியணும். நல்லா கடுகு வந்து நல்லா பொரிஞ்சோடனே 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 பல் பூண்டு நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை. நல்லா பொரியட்டும். அப்போ தான் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சா? இப்போ நம்ம வேக வச்ச பச்சைப்பருப்பு, சௌச்சோ, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், இதில் கொஞ்சமாக தண்ணி ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு கழுவி ஊற்றிக்கோங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து இன்னும் உப்பு சேர்க்கலை. கொஞ்சமாக உப்பு. இந்த சௌச்சோ கூட்டு யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். காய் நான்வெஜ்ஜு இதுதான் பிடிக்கும் அதுதான் பிடிக்கும்ல எனக்கு இல்லை. நான் எல்லாமே சாப்பிடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா நிறைய காயும் செய்வாங்க, நான்வெஜ்ஜும் செய்வாங்க. அதனால் இப்போ பாருங்கள், குட்டியாக 3 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 மூடி மட்டும் தேங்காய், இதை நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா மலர்ந்து வருதா? இப்போ பாருங்கள், 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நான் வந்து அரைச்சிருக்கேன். அப்படி தான், ஒரே கொதி இருந்தால் போதும், சூப்பராக இருக்கும். ஒரு கொதி மட்டும் கொதிக்கிட்டோம். இப்போ இந்த பக்கம் கூட்டு வந்து மலரட்டும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டு கோவக்காய் மூடி வச்சுருந்தோம். இந்த பாருங்கள், இட்லி பொடி, கொள்ளு இட்லி பொடி தான் எடுத்திருக்கேன். சூப்பராக இருக்கும். எந்த இட்லி பொடி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா 1/2 கிலோ காய் இல்லை, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த கொள்ளு பொடி போட்டுட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா கீழே நல்லா பிடிக்கும். இதுலேயே நீங்கள் தேங்காய் துருவல் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான், கோவக்காய் பொரியல் ரெடி. மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கூட்டு வந்து
நல்லா மலர்ந்து வந்துருச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பராக வந்து நம்மளோட சிம்பிளான சமையல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கூட்டு. இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக ஒரு சிம்பிளான சமையல் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.